இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சீக்கிரம் சொல்லு. அம்மாடி 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 வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். என்ன விடு என்ன விடு. அடியே கோழி மூட்டு, டி-ஷர்ட்டை எடுத்துட்டு போய் என் மம்மி கிட்ட காட்டலாம் நினைச்சிட்டு இருக்கியா நீ? எங்கடி எங்க அந்த டி-ஷர்ட்? மரியாதையா கொடுத்துரு, இல்லன்னு வச்சுக்கோ அந்த டி-ஷர்ட்டையே நீ தான் டிசைன் பண்ணிட்டு என் மேல பழி போட பாக்குறேன்னு நானே போய் சொல்லிடுவேன். என் அம்மா நான் சொல்றத நம்புவாங்க. என்ன டி-ஷர்ட் நட்சத்திரா? எந்த டி-ஷர்ட் கேக்குறேன்னு எனக்கு தெரியல. லவ் ஸ்டோரி சொல்றேன்னு கூட்டிட்டு வந்து என் டெத் ஸ்டோரி எழுதிட்டு இருக்கியா? சொல்ல போறியோ இல்லையோ? உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், என்ன விடுறீ. விடணும்னா என் டி-ஷர்ட்டை முதல்ல கொடு. எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கல்ல, அது மீறி என்ன கேட்டுட்டு இருக்கியே பிசாசு. உனக்கு தெரியாதா? உனக்கு எல்லாமே தெரியும். என்ன இங்க சண்டை? ஒண்ணும் இல்ல. என்ன ஒண்ணும் இல்ல, கண்டிப்பா ஏதோ ஒண்ணு இருக்கு. நீங்க கரெக்ட் டயத்துக்கு வந்து என்ன காப்பாத்ததுனால சரியா போச்சு. இல்லனா இதுவும் அவங்க அம்மா மாதிரி தான் இந்நேரம் என்ன கழுத்து நெரிச்சு கொண்டு இருப்பா. நல்ல வேளை நான் தப்பிச்சிட்டேன் கடவுளே, இல்லனா என்ன இருக்குமோ. இப்போ நேரா போய் மாமா கிட்ட இந்த டி-ஷர்ட்டை காட்டி இதுல என்ன உண்மை இருக்குன்னு ஓ வாயாலே சொல்ல வைக்கிறேன். ஓகே வா போலாம். அப்படிலாம் பண்ணிடாதீங்க, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். ப்ளீஸ் அத என்கிட்ட கொடுத்துரு. இத கொடுக்கணும்னா உண்மையை சொல்லணும். வெக்கல்ல உனக்கு சூட் ஆகவே இல்லை நட்சத்திரா. மேட்ரு என்னன்னு சொல்ல. நான் வெக்கப்பட்டுட்டு இருக்கேன்னா உங்களுக்கு இன்னும் எதுவும் புரியலையா? நான் உங்க அண்ணாவை காதலிக்கிறேன். உண்மையாவா? நீ லவ் பண்ற சரி, எங்க அண்ணா? ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? இப்ப வாட்ச் அதை கொடுக்குறீங்களா? எடுத்துக்கோ. ககன் கூட எதுக்கு சண்டை போடணும்னு உன் மாமாவே பின்வாங்கிட்டாருன்னா ரொம்ப நல்லது. அத விட்டுட்டு பிரச்சனை பண்ணாரு, என் காதலுக்காக என்ன வேணாலும் செய்வேன். ஐயோ, நீங்க இப்படி பேசுறத பார்த்தா எனக்கு தான் டென்ஷன் ஆகுதுன்னு. வீட்ல பெரிய பிரச்சனை எனக்கு போல இருக்கு. ஆமா, மாமா எப்படி தலையிட மாட்டாருன்னு சொல்றீங்க? தலையிட மாட்டாரா? தலையிடட்டும், அப்புறம் நான் யாருன்னு காட்டுறேன். அத நீயும் பார்க்க தானே போற. அண்ணா 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 போனை வச்சுட்டாரு. போச்சுடா, அண்ணனுக்குள்ள இருக்கிற ரகத் பாய் வெளில வர ஆரம்பிச்சிட்டான். இத பாக்கும்போது இந்த வீட்ல பெரிய பிரச்சனை வரப்போகுது போல இருக்கே. ஆமாடா, உன் லவ் ஸ்டோரி தெரிஞ்சிருச்சுன்னு சந்தோஷமா அண்ணாக்கு ஃபோன் பண்ணா அண்ணா நமக்கே ஹார்ட் அட்டாக் வர மாதிரி பண்றாரு. ஆமா. என்னம்மா இது? எல்லாரும் கேவலமா காரி துப்புற மாதிரி உன்னை எல்லாரும் இவ்ளோ மோசமா பாத்துட்டு போறாங்க. அதான் 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 உனக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கலன்னு சொல்றேன். இது என்ன? அவங்க இவ்வளவு துப்புறாங்க, இவ என்ன காரி துப்பிட்டு இருக்கா? இல்ல முறைச்சிட்டு போயிட்டு இருக்கா. என்னாச்சு மாமா? ககன் உன்கிட்ட ஏதாவது பேசணும்னாமா? இல்ல மாமா. நாளைக்கு காலையில வீட்டுக்கு வந்து உன் நெத்தியில பொட்டு வச்சு உன்னை இங்கிருந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்கான். ஐயோ, இது மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஏற்கனவே ஆயிடுச்சு, அவன் சொன்னதே உங்க அப்பா கிட்டதான். மாமா, நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த 5 ஏக்கர் லேண்ட்ல யாருமே பார்க்காத ஒரு புது டவுன்ஷிப்பை நான் உருவாக்க போறேன். அந்த டவுன்ஷிப்புக்கு என்னுடைய வருங்கால மனைவி பேரையே தான் வைக்க போறேன். And her name is பூமி. பூமி பூமி என்னோட பொண்ணு, அவ பேரை எதுக்கு நீ யூஸ் பண்ற? பூமி தான் என்னுடைய வருங்கால மனைவி.
இந்த கான்ட்ராக்டுக்கா நீங்க இவ்ளோ கோவப்பட்டுட்டு இருக்கீங்க? இந்த சின்ன விஷயத்துக்கு நீங்க கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. இது உனக்கு சின்ன விஷயமா தெரியுதுல அபூர்வா? முழுசா நடந்ததை நான் இன்னும் சொல்லல. ஏலத்துல கான்ட்ராக்ட் கைவிட்டு போச்சுன்னு நான் வருத்தப்படவே இல்ல. உண்மையை சொல்லணும்னா 70 கோடி வேல்யூ இருக்கிற அந்த லேண்ட அவனை உசுப்பேத்தி அந்த லேண்ட் 500 கோடிக்கு வாங்க வச்சிருக்கேன். நஷ்டம் அவனுக்கு தான், நான் தான் ஜெயிச்சிருக்கேன். இத நினைச்சு நீங்க சந்தோஷம் தானே படணும் மாமா. இல்ல அபூர்வா, அவன் அந்த லேண்ட்ல டவுன்ஷிப்பை கட்டி அதுக்கு நம்ம பொண்ணு பேரை வைக்கிறேன்னு சொல்றான். ககன் மாமாவை நான் என் பர்த்டே பார்ட்டிக்கு கூப்பிட்டேன். அப்படின்னா உன் பொண்ணு லவ் பண்றோன்னு பர்த்டே பார்ட்டி கூப்பிட்டுருக்கா. நாளைக்கு 10 மணிக்கு நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம பொண்ணுக்கு பொட்டு வச்சு அவன் கூடவே கூட்டிட்டு போறேன்னு எனக்கு சேலஞ்ச் பண்ணிருக்கான் அந்த ககன். ஐயோ, நம்ம பொண்ணு அவன் சொல்றதுக்கெல்லாம் ஒத்துப்பான்னு பயந்துட்டு இருக்காரு போல. ஆரம்பி, இந்த மாதிரி நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிடாத. என்ஜாய் பண்ணு. டேய், நீ தள்ளி போடா. அடியே, நீ பரிமாறு. இன்னும் கொஞ்சம் போடு. லெக் பீஸ் போடு மருமகளுக்கு. அதுவும் போடு. இந்து, சாப்பிடு. சாப்பிடுமா, சாப்பிடு. என்னம்மா, சாப்பாடு நல்லா இருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா அத்தை? இப்ப எதுக்குப்பா இதெல்லாம்? அதாண்டா அந்த அபூர்வா வரதட்சணை அனுப்புறேன்னு சொன்னாங்கல்ல, அவங்க எடுத்துட்டு வருவாங்கன்னு நம்ம பாட்டுக்கு வெயிட் பண்ண கூடாது. அவங்க குடுக்கறேன்னு சொல்லியும் கூட நம்ம வெயிட் பண்ணோம்னா நமக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைக்க கூட வாய்ப்பு இருக்கு. அம்மாடி இந்து, சாப்பிட்டதும் நீங்க 2 பேரும் போய் கொண்டு வந்துருங்கம்மா. என்னங்க, பசங்களுக்கு கேப் புக் பண்ணிடுங்க. வரதட்சணை பணம் பேக்ல பத்தலனா மீதி இருக்கிற பணத்தை டிக்கில போட்டு கொண்டு வருவாங்க. அதுவும் நல்ல ஐடியா தான். இதோ புக் பண்றேன் இரு. கண்ணா வம்சி, நீ கொண்டு வர பணத்தை வச்சு நம்ம கார் வாங்கிடலாம்டா. எல்லாமே ஓகே தான்ப்பா. ஆனா இப்ப அவ்வளவு அவசரமா நம்ம அங்க போகணும்னா எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கும். அது மட்டும் இல்லாம நான் இப்ப அந்த வீட்டோட மருமகன். அதுவும் கரெக்ட் தான் சௌந்தர்யா. ஒரு மாப்பிள்ளையா இருந்துட்டு வரதட்சணை கேக்குறது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நம்ம சம்பந்திங்களா போனா ஈஸியா வாங்கிட்டு வந்துடலாம்.